என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மிக குறிப்பாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய தாசர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையிலே இடைபடுகிறார். சங்கீதத்தின் புத்தகத்திலே 62வது அதிகாரத்தில் 10வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்காதேயுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இது எதை காட்டுகிறது? இன்றைக்கு ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் எண்ணிக்கையுள்ள ஜனங்கள் உங்கள் சபையில் இருந்திருப்பார்கள். ஏன் சில சமயத்தில் ஜனங்களே இல்லாத ஒரு நிலையில் காணப்பட்டிருப்பார்கள். நீங்கள் தனித்து ஊழியத்தை செய்திருப்பீர்கள், அல்லது உங்கள் குடும்பம் மாத்திரம் உங்களோடு கூட நின்றிருக்கும். அந்த சமயத்திலெல்லாம் மிக சொற்பமான ஒரு காணிக்கையை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். ஆனால் அந்த சமயத்தில் உங்கள் விசுவாசம் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே காணப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நாட்கள் போக போக சபையிலே ஜனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க காணிக்கையும் அதிகரிக்க உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்ட நிலைக்கு நேராய் வந்திருக்கிறது என்பதை நிதானித்து பாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆரம்ப நாட்களில் ஏதாவது ஒரு காரியத்தை வாங்க வேண்டும், ஏதாவது ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனே நீங்கள் செய்த காரியம் என்ன? இது கர்த்தருடைய சித்தம்தானா? கர்த்தர் அதை செய்யும் வரையிலும் நான் பொறுமையாய் காத்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி காத்திருந்தீர்கள் அல்லவா? ஆனால் இன்றைக்கு பாருங்கள், பணப்புழக்கம் அதிகரித்து விட்டது. காணிக்கை கொடுக்கிற ஜனங்கள் அதிகரித்து விட்டார்கள். அதனால் ஒவ்வொரு மாதத்தில் எவ்வளவு காணிக்கை வருகிறது என்பது உங்களுக்கு துல்லியமாய் தெரிகிறது. இது நிரந்தரமாய் நமக்கு இவ்வளவு பணம் நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி அதன் மீது நம்பிக்கை வைத்து நிலத்தை வாங்குவதென்றும் அல்லது ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றும் உங்களுடைய ஊழியத்தை திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்று சொன்னால் ஐஸ்வர்யம் மிகுதியானதினால் அதன் மீது உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வைத்து விட்டீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அருமையான தாசர்களே, நம்முடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் இருந்ததை விட நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசமும் அவரை சார்ந்து கொண்டு செயல்படுகிற காரியங்களும் உச்சத்தை தொட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வர வேண்டும். எல்லா சமயத்திலும் எல்லா வேளையிலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே முற்றுமுடிய நாம் சார்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஜனங்களை நம்பி பல திட்டங்களை தொடங்கியிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கே மனம் திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த திட்டங்களை கைவிட்டு விடுங்கள். மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நேரத்துக்காக மிக பொறுமையோடு கூட காத்திருக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் ஏற்ற வேளையிலே காரியங்களை சரியாய் செய்து மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.